உங்கள் விஜய். மா வா மைனா. என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நல்ல விஷயம் தான் மைனா. இப்படி உட்காரு. மீனாட்சி எங்கம்மா? மீனாட்சியையும் வேட்டையனையும் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். ஓ சரி சரி சரி. எதுக்குமா கூப்பிட்டீங்க? அது வந்து மைனா, ஏமா தயங்குறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. நாளைக்கு அஷ்டமி, அடுத்த நாள் நவமி, அதுக்கப்புறமும் நல்ல நாள் இல்ல. அடுத்த வாரம் ஆடி மாசம் வேற ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு 9 மணிக்கு மேல நல்ல நிறைஞ்ச நாள். அதனால ஏதாவது விசேஷம் வைக்க போறோமாமா? ம், என்ன விசேஷமா? விசேஷம் இல்ல மைனா. வேட்டியனுக்கும் மீனாட்சிக்கும் சடங்கு ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தேன். யூ மீன் ஃபர்ஸ்ட் நைட்? ஆமா மைனா. கல்யாணம் முடிஞ்சு 7-8 மாசம் 2 பேரும் பிரிஞ்சே இருந்துட்டாங்க. இப்பதான் கடவுள் புண்ணியத்துல 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்துட்டாங்கல்ல மைனா. கரெக்ட்டுமா. அவங்கள சேர்த்து வைக்கிறது நம்ம கடமை தானே. அதான் மைனா, இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடலான்னு பார்த்தேன். பண்ணிடலாமா? ம், என்னன்னு தெரியல. வேட்டிய நேத்து கூட ஹால்ல தான் படுத்திருந்தா. மா, என்னதான் சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் தயக்கம் இருக்கதாமா செய்யும். பெரியவங்க நீங்க தான் இந்த சடங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி 2 பேரையும் அபிஷியலா சேர்த்து வைக்கணும். அதனால உங்க முடிவு 100% இல்ல, 200% நியாயமானது. உள்ள பூவு பழம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ரூம கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வைக்கிறியா? யூ டோன்ட் வரிமா, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். சரி மைனா. அப்புறம் வேட்டியனுக்கும் மீனாட்சிக்கும் நான் இந்த ஏற்பாடு பண்றேன்னுலாம் தெரியாது. அவன் வந்தா யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னு குதிச்சாலும் குதிப்பான். அவனை நான் பாத்துக்கிறேமா. அவனா ஒரு ஆளுன்னு நீங்க அவனுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க. ஐயோ சரி இருங்க, நான் போய் ரூமை அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் மைனா. அட சும்மா இருங்கம்மா, நீங்க வேற தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே. ஸ்வீட்டு, பழம், ஊதுபத்தி, பூவு எல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மா மா, ஆள் பக்கா. என்ன சாப்பாடு? இன்னைக்கு தோசைன்னு அத்தை சொல்லியிருந்தாங்க. தோசையா? ஹாய் மைனா, எப்படி வந்த? ஏய், நீ எப்ப வந்தேன்னு கேட்டேன். நான் சாயங்காலமே வந்துட்டேன். நீ விஷயம் இல்லாம நேரத்துல வர மாட்டிய, என்ன மேட்ரு? ஒரு முக்கியமான மேட்டர், அதனால வந்தேன். என்ன விஷயம்? மீனாட்சி, ஒரு புடவை எடுத்து அயன் பண்ணி வச்சிருக்கேன். சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு எடுத்து கட்டு ஓடு. ஏய் நீ என்னடா அழகா ஒரு வேட்டி சேலையை கட்டிட்டு ஜம்முன்னு ரெடி ஆகு பாப்பா. எதுக்குடி ரெடி ஆகணும்? இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் கபி கபி கில் மோரே. கபி கபினா? இந்தா அந்த பக்கைக்கு புரிஞ்சிருச்சு, அவங்கிட்ட என்னன்னு கேளு. என்ன மாமா சொல்றா. என்ன மாமா சொல்றா? எனக்கு தெரியல மீனாட்சி. ஏய், எதை சொன்னாலும் தெளிவா சொல்றீ. அட இன்னைக்கு உங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் ப்ளே. டேய், யாரை கேட்டு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க?
ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் கொஸ்டின் மிஸ்டர் வேட்டையன். இப்படி கேப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பதில சொல்றி. ஹேய், இப்ப எதுக்கு நீ லபலபன்னு கத்திட்டு இருக்க? அப்படியே தப்பு பண்ணிவிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, அதான் ஆபீஸரா முறைப்படி ஏற்பாடுகளை நாங்களே பண்ணோம். இங்க பாரு, சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திருக்கோம் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்கு நீ இதுக்கெல்லாம் இப்பவே ஏற்பாடு பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? வார் தம்பி, அவசரப்பட்டு குரலை கொடுக்காதீங்க. இப்ப விட்டா அப்புறம் ஆடி மாசம் முடிஞ்சுதான் நல்ல நாள். அதையும் யோசிச்சுக்கோங்க. ஏன் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சும்மா நிறுத்திரி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. மீனாட்சி, நீ உள்ள போய் படுப்போ. ஏன் 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 ஏற்பாடு பண்ணக்கூடாது? எதுக்கு நீ மட்டும் டென்ஷன் ஆகுற? ஏன்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் உண்மையிலே சேரணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா, இல்ல உடான் சுடான்னு சுட்டுட்டு இருக்கீங்களா? என்ன என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? அப்புறம் எதுக்குடா அந்த டென்ஷனு? இங்க பாரு, இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிவு பண்ணது உங்க அம்மா தான். நீ முடியாதுன்னு சொன்னா உங்க அம்மா விருப்பத்தை தட்டி கழிச்ச மாதிரி ஆயிரும்ல. பரவாயில்லையா? இந்த பிள்ளைய அமைதியா இருக்கு, நீ ஏன் தாத்து புட்டு குதிக்கிற? ஏமா, உன் புருஷனுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாயி, அப்பதான் ஓகே சொல்லும் போல இருக்கு. அப்புறம் என்னடா, மீனாட்சிதான் ஓகே சொல்லிருச்சுல. பாப்பா, குளிச்சிட்டு வேட்டி சட்டையை கட்டிட்டு செண்டை அடிச்சிட்டு ஜம்முன்னு ரெடியா ஓடு. நீ வாடி தங்கம், நான் அலங்காரம் பண்றேன். மைனா, அம்மா, இன்னைக்கு நான் மாடியில தூங்குறேன், நீயும் அங்க வந்துருமா? சரிம்மா. மைனா, ஏ வா மீனாட்சி. கபி கபி தில் மேரே காயா காயா. விளங்கிரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க மனசு ஏதாவது மாறிட்டீங்களா? ஏன் பாண்டி அப்படி கேக்குற? அட, குடும்பம் ஒண்ணு சேரணும்னு கோயில் குளம்லாம் போறீங்களே, அதுவும் அந்த வேட்டையனோட எல்லாம் சேர்ந்து போறீங்கன்றதான் என்னால நம்பவே முடியல. அட, நீ வேற பாண்டி. நானாவது குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறதாவது. அந்த ஜோசியக்காரன் தான் அப்படி சொல்லிவிட்டான். குடும்பத்தோட கோயிலுக்கு போனா தான் என்னோட தொழில் நஷ்டம், பொது வாழ்க்கையில மரியாதை இழப்பு எல்லாம் சரியாகும்னு சொன்னான். அதனால தான் அந்த ஈனப்போயிலோட கோயிலுக்கு போறதுக்கே சம்மதிச்சிருக்கேன். ஓ, இல்லைனா இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்திருந்தாலும் அவனை கிட்டே சேர்த்திருக்க மாட்டேன். இந்த தமிழ் அவ்வளவு சீக்கிரம் பகையை விட்டு கொடுக்குறவன் இல்லை பாண்டி. என் சொந்த தங்கச்சி குடும்பத்தோட எனக்கு 25 வருஷ பகை இருக்கு. அதையே நான் விட்டு தரல, இதை விட்டு கொடுத்துருவனா என்ன? ஐயோயோ, 25 வருஷமா பகையா இருக்கீங்களா? சான்ஸே இல்லைங்க. ஒரு மனுஷன் எப்படி ரோஷமா இருக்கணும்னு உங்களை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். ஆமா ஐயா, நீங்க என்னைக்கு கோவிலுக்கு போறீங்க? வெள்ளிக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை வரணும். ஆமா, யாரெல்லாம் போறீங்க? நான், எங்கள் அம்மா, சம்சாரம், வைத்தி, அவன் பொண்டாட்டி, அப்புறம் வேட்டையன் குடும்பம். எனக்கு அவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு 2 நாளைக்கு இருக்கணும்னு நினைச்சாலே எரிச்சலா இருக்கு பாண்டி. நான் சாமியாடி போகும்போது கையில பெரிய அருவா வச்சிருப்பேன். அப்படியே அவன் கழுத்துல ஒரே போடா போட்டலான்னு இருக்கும் பாண்டி. போட்டுற வேண்டியதானே?
அருவாலை கையில வச்சு வீசுற மாதிரி வீசி வேட்டையனை ஒரே போடா போட்டுருங்க ஐயா. அருள் வர்ற வரைக்கும் தான் பாண்டி நான் தமிழா இருப்பேன். அருள் வந்துட்டா நான் கருப்பனா மாறிடுவேன். கருப்பை எனக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் காக்கணுன்ற நினைப்பு தான் இருக்குமே தவிர அழிக்கணுங்கிற நினைப்பு வரவே வராது பாண்டி. நான் சுய நினைவிலே இருக்க மாட்டேன். அப்புறம் எப்படி பாண்டி வெட்ட முடியும்? நான் வேணா ஆளுங்களை அனுப்புவா? வேண்டாம் பாண்டி. நீ வேட்டையிட வெட்டுறதுக்கு ஆள் அனுப்புனா அவங்க மீனாட்சியை வெட்டுறதுக்கு போறாங்க. இனிமே அந்த குழப்பமே வேண்டாம். அன்னைக்கு மீனாட்சி தப்புனதே பெரும்பாடுன்னாங்க. இனிமே ஆள் அனுப்புறதெல்லாம் கூடவே கூடாதுன்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். ஆள் அனுப்புற சோழியே இனி இருக்கக்கூடாது பாண்டி. அப்ப அந்த வேட்டையனை இப்படியே விட்டுறலாம்னு சொல்றீங்களா? நான் அப்படியும் சொல்ல வரல பாண்டி. பாப்போம். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு ராசியில அந்த வேட்டையன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா எல்லா நேரமும் அவன் ராசி கை கொடுக்காது பாண்டி. ஆமாங்க, இனி எந்த தப்பும் நடக்கூடாது. பொறுமையா காத்திருந்து அடுத்த முறை பொட்டில் அடிக்கணும். அதுவும் ஒரே அடியில உயிர் போகணும். ஏங்க, இந்த விஷயத்த ஃப்ரீயா விடுங்க. நீங்க நிம்மதியா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச நானும் அங்க வரேன். அங்க வச்சு அவன் கதையை முடிச்சிடலாம். பூவு பழம் ஸ்வீட் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. வேட்டையா, ஒரே பொண்ணு கூட 2வது முறையா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது உலகத்திலே உனக்கு மட்டும்தான். ஆனா என்ன, இன்னும் 100 முறை இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அட்ரு வேஸ்ட். இவ வேற. போங்க போங்க. நீ போ. சாரி. சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மீனாட்சி. எனக்கு இதை பத்தியெல்லாம் தெரியவே தெரியாது. நான் உங்களை சந்தேகப்படுறேன்னு சொல்லவே இல்லையே. இல்லடா, ஒரு சேஃப்டிக்கு தான் சொன்னேன். நீ பாட்டுக்கு சந்தேகப்பட்டு பால் சொம்பு தூக்கி மூஞ்சில் அடிச்சிட்டேன்னு வையே, மாமா இன்னொரு தடவை குளிக்கணும்ல, அதுக்கு தான். அதுக்குள்ளே வா. மீனா, உள்ள போ. அவ்வளவு பயமா? லைட்டா. மீனாட்சி, லேசா பசிக்குது. சூடு ஆறி ஆட விழுறதுக்கு முன்னாடி அந்த பாலை குடிச்சிடவா? மாமா, ஆ? அப்படியே எனக்கும் கொஞ்சம் வேணும். டென்ஷன்ல நானும் சாப்பிடல. ஐயோ, ஈரா வரேன். போதும். Cheers. என்னம்மா டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு? அத பிஸ்தா பாதாம்லாம் போட்டு காய்ச்சினா இப்படி தாண்டா இருக்கும். ஓ, இப்படி நல்லதுதான். பாத்து பாத்து. என்னடா பசிக்குது. இருடா, இந்த பழம் ஸ்வீட் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? எதுக்கு தான் மாமா சின்ன சின்னதா நறுக்கி தரேன், நீ சாப்பிடு. என்ன ஆப்பிள் சாப்பிடுறியா? ம். ம்.
மாமா எனக்கு பழமொழிக்கு தூக்கம் வரும். அதுக்கும் என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இருடா, எனக்கும் லேட்டாக தான் தூக்கம் வரும். பெட்ரூமில் டிவி இருந்தாலும் டிவி பார்க்கலாம், அதுவும் இல்லாமல் போச்சு. பேசாமல் பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமா? அந்தாக்ஷரியா? இதில் இங்கிலீஷ் வேற. அதுதான். சரி, அப்ப நீங்களே பாடுங்க. நீ ஏதாவது ஒரு எழுத்து ஒன்று சொல்றா, மாமா அதுல இருந்து பாடுறேன். மாமா மா. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாம உனக்கு தானே, ஏ நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் நானும் உனக்கு தானே. நே வினாஜி, நீ நேல பாடணும். ஏடா பக்க பக்க முழிக்கிற? ரொம்ப ஈஸிடா. எனக்கு பாட்டு அவ்வளவா தெரியாது. இந்த ஒரு வாட்டி மட்டும் மாமாவே பாடி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா? நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா, அவோஜியாவனார்களி அச்சா அச்சா பச்சை கிளி, அம்மாடியா தாடி உன்னாலதான் நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. வினாஜய், நீங்கள் பாட வேண்டிய பாடல் மா குறில் அல்ல மா நெடில். மாமா பாட்டுக்கு பாட்டு வேணாம் மாமா. ஏண்டா? நல்லா இருக்கும்டா, பொழுது போறதே தெரியாது. இல்ல வேணாம், பரவாயில்ல. சரி ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். வேற என்ன பண்ணலாம்? சீட்டு விளாடுமா? வேணாமா? வேற புக் கிரிக்கெட்டு வேணாமா? தாயம் தாயம் தாயம். நைட்ல தாயம் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அப்போ ஒன்று பண்ணலாமாடா? என்ன? எனக்கு தூக்கம் வரலன்னா செல்போன்ல ஹாட் ஸ்டார்ல படம் பார்ப்பேன். வேணா படம் பார்க்குறியா? என்ன படம் இருக்கு? நண்பன், துப்பாக்கி, ராஜா ராணி, கும்கி, மைனா. ராஜா ராணி. ரஜினாகிய நான் ஜானை திருமணம் செய்ய சம்மதம். திருச்சபை உன்னை ஏற்றுக்கொள்கிறது. நன்றி. ஜான், ஆம்பளையா இருந்தா வாடா. நீ ஆம்பளை இருந்தா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெஜினா, என்னங்க? போடா. உனக்கு ஊர்ல தேன்மொழி கனிமொழி எவ்வளவு வாக்கிய வரல தெரியுமா? அவளை தேடி தேடி லவ் பண்ணு. நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். நில்லுங்க. என்னாச்சு மீனாட்சி? நல்ல படம் இல்ல மாமா? ஆமாண்டா. மாமா தூங்கலாம். சரிடா. மாமா என்ன கீழே படுக்க போறீங்க? ஆமாடா. ஏன்? இல்ல உங்களை கீழே படுக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னதா அத்தை எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க மேல படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்லடா, வேணாம் வேணாம்.
எதுக்கு உனக்கு கஷ்டம் மாமாவே கீழே படுத்துக்கிறேன் ஒன்றும் இல்லை. சரி, அப்ப நீங்களும் வந்து மேலேயே படுங்க. ஆ அது எப்படிடா? ஒரு நிமிஷம் கொடுங்க. ஆ, இங்க நான் படுத்துக்கிறேன். ஆ. இந்த பக்கம் நீங்க படுத்துக்கோங்க. சூப்பர் ஐடியா மீனாட்சி. ம், ஆனா தூங்கையில நான் ஒரு உலகம் சுற்றும் வாலிபனாச்சே, அப்ப என்ன பண்ணுவ? நீங்க ஆப்பிள் கட் பண்ணீங்கல்ல, ஆமா. அதேங்க அதை எடுங்க. இந்தா. புரியுது மீனாட்சி. மாமா ரொட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ம், படுத்துக்கோ. இந்தாங்க மாமா. தேங்க்யூடா. இதுக்கு இவ்வளவு டெக்கரேஷனு. குட் நைட் மீனாட்சி. ஆஹா